வணக்கம். இது நம்ம கிச்சன். இது நம்ம கிச்சன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரைட்டி பால் பண்ண போறோம். வெரைட்டி பால் பால்கோவான்னு சொல்லலாம், கட்டி பால்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அதுக்கு ஒரு 2 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதுல தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. இதை நல்ல நம்ம சுண்ட வைக்கணும். நான் மொத்தம் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு எல்லாம் பண்ணுங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும், இல்லாட்டி பிடிச்சி தீசனாக்கம் வந்துடும். இப்போ நல்ல 1 ஸ்பூன் நெய் விடணும். நம்ம இந்த நெய் எதுக்கு விடணும்னா இந்த அடி பிடிச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய் இப்பவே விட்டுக்கணும். ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு இதுக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டா ஒயிட்டா வரும். அதுதான் பால்கோவான்னு சொல்லுவாங்க. வெல்லம் போட்டாக்க கலரா வரும். இது பேரு திரட்டி பால். நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு என்னன்னா நம்ம 1 லிட்டர் பாலுக்கு நம்ம கையால ஒரு 3 கை அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி நான் வச்சிருக்கேன். அதை போடுறேன். இப்போ இது நல்லா பொங்கி வரணும். பொங்கி வர நேரத்துல இது திரிஞ்சிடும். இது நல்லா பொங்கட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பால் வச்ச கையோடைய இந்த மாரி எலுமிச்சை மண்ணெல்லாம் இதுக்கு புரியணுங்கிறது கிடையாது. 1 ஸ்பூன் நெய்யை விட்டு தேவையான அளவு வெல்லத்தை போட்டுட்டோம்னா அதுவே தெரிஞ்சு அதுவே வந்துக்கும். இது இந்த மாரி மெத்தட்ல பண்ணினேன், அடியும் பிடிக்காம இருக்கும். இங்க பாருங்க, இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. நல்லா சுண்டி நல்லா வரணும். வந்த உடனே பார்ப்போம். இப்ப நம்ம பண்ணின திரட்டி பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்றோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். இது ரெடி ஆயிடுச்சு. இது 1 லிட்டர் பால்ல செஞ்ச பால்கோவா. இது நம்ம சர்விங் டிஷ் மாத்திட்டு பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.